ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 2021 ஸோ இந்த ஆண்டுக்குண்டான நடப்பு நிகழ்வுகளை வந்து நம்ம பார்த்துட்டே வரோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மார்ச் மாதம், அதாவது இந்த மாதத்துக்கு உண்டான நடப்பு நிகழ்வுகள் இதை வந்து பார்ட் 2 வீடியோவை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த மார்ச் மாதத்துக்கு உண்டான பார்ட் 1 வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதலாவது மையப்படுத்தப்பட்ட குளிர்சாதன ரயில்வே முனையம் எங்கு கட்டப்படுகின்றது? இந்தியாவின் முதலாவது மையப்படுத்தப்பட்ட குளிர்சாதன ரயில்வே முனையம் எங்கு கட்டப்படுகின்றது அப்படின்னா பெங்களூர்ல. ஓகே, அடுத்ததா செகண்ட் கொஸ்டின், 2020ஆம் ஆண்டின் எளிதில் வாழ்வதற்கான குறியீட்டில் மில்லியன் பிளஸ் என்ற பிரிவில் சிறந்த செயல்பாட்டாளராக உருவெடுத்துள்ள நகரம் இது. ஸோ எது அப்படின்னா பெங்களூர் தான். ஓகே, அடுத்ததா தேர்ட் கொஸ்டின், டோக்கியோ விளையாட்டுப் போட்டிகளுக்கு தகுதி பெற்ற ஒரே இந்திய பெண் மல்யுத்த வீராங்கனை யார்? ஸோ இதில் டோக்கியோ விளையாட்டுப் போட்டியில் தகுதி பெற்ற ஒரே இந்திய பெண் மல்யுத்த வீராங்கனை யார் அப்படின்னா வினேஷ் போகாட். ஓகே, அடுத்ததாக ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாம். 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதமானது பின்வரும் எந்த மாதமாக அனுசரிக்கப்படுகின்றது? இது வந்து பெண்கள் வரலாற்று மாதம். ஸோ இந்த வருஷத்துக்கு உண்டான மார்ச் மாதத்தை வந்து பெண்கள் வரலாற்று மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்ததாக ஃபிஃப்த் கொஸ்டின், உலகின் முதலாவது பிளாட்டிபஸ் சரணாலயத்தை திறக்கவிருக்கும் நாடு எது? உலகின் முதலாவது பிளாட்டிபஸ் சரணாலயத்தை திறக்கவிருக்கும் நாடு வந்து ஆஸ்திரேலியா. ஸோ இந்த பிளாட்டிபஸ் அப்படின்றது என்னன்னா, இது ஒரு வினோதமான விசித்திரமான விலங்கு. இதுதான் அந்த விலங்கு. இது வந்து எக் லேயிங் மேமல், அதாவது முட்டையிட்டு பால் கொடுக்குற ஒரு விலங்கு, அந்த இனத்தை வந்து சார்ந்தது. ஸோ இதோட மூக்கு பார்த்தீங்கன்னா என்னடா எதுவும் மாட்டிக்கிச்சா அப்படிலாம் கிடையாது, இதோட மூக்கு அமைப்பே அப்படி தான். ஸோ இதுதான் பிளாட்டிபஸ்ன்ற ஒரு அனிமல். ஸோ இதுக்காக தான் ஒரு சரணாலயத்தையே திறக்க போகிறாங்க. எங்கே அப்படின்னா ஆஸ்திரேலியாவில். ஓகே, அடுத்த கொஸ்டின், டெசர்ட் ஃப்ளாக் என்ற பயிற்சியானது எங்கு நடத்தப்படுகின்றது? டெசர்ட் ஃப்ளாக். ஸோ டெசர்ட் ஃப்ளாக்ன்றது என்னென்னா ஒரு வந்து ஏர்ஃபோர்ஸ் கோர்ஸ் மாதிரி. ஸோ அதை வந்து எங்கு நடத்துகிறாங்க அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகம், யுஏஇ, யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் வந்து நடத்துகிறாங்க. ஓகே, அடுத்ததான் செவன்த் கொஸ்டின், பின்வரும் எந்த நாட்டில் ஸ்வர்ணிம் விஜய் வர்ஷ் என்ற விழாவானது அனுசரிக்கப்பட்டது? அதாவது பின்வரும் எந்த நாட்டில் ஸ்வர்ணிம் விஜய் வர்ஷ் என்ற விழாவானது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா வங்கதேசம். ஓகே, அடுத்ததாக எய்த்து கொஸ்டின், சபாகர் துறைமுகமானது எங்கு கட்டப்படுகின்றது? சபாகர் போர்ட் அது வந்து எங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஈரானில் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்ததான் நைன்த் கொஸ்டின் போயிடலாம். 2020ஆம் ஆண்டின் மிஸ் இந்தியா பட்டத்தை வென்றவர் யார்? ஸோ போன வருஷம் மிஸ் இந்தியா பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து மானசா வாரணாசி. ஸோ அந்த பொண்ணு தான் போன வருஷத்துக்கு உண்டான மிஸ் இந்தியா பட்டத்தை வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்ததாக 10th கொஸ்டின், ஹூருன் உலகளாவிய செல்வந்தர்கள் பட்டியலில் முதல் முறையாக உலகின் பணக்காரராக உருவெடுத்தவர் யார்? ஸோ ஹூருன் உலகளாவிய செல்வந்தர்கள் பட்டியலில் முதல் முறையாக உலகின் பணக்காரராக உருவெடுத்தவர் யார்? இதோட ஆன்சர் வந்து எலான் மாஸ்க். ஓகே, அடுத்ததாக 11th கொஸ்டின், 2020ஆம் ஆண்டின் சாம்பியன் பதிப்பாளர் யார்? ஸோ போன வருஷத்துக்கு உண்டான சாம்பியன் பதிப்பாளர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து தி இந்து. ஓகே, அடுத்ததாக 12th கொஸ்டின் போயிடலாம். உலக சுகாதார அமைப்பினால் மலேரியா ஒழிப்பிற்கான சான்றிதழ் வழங்கப்பட்ட மத்திய அமெரிக்காவின் முதலாவது நாடு எது? அதாவது உலக சுகாதார அமைப்பினால் மலேரியா ஒழிப்பிற்கான சான்றிதழ் வழங்கப்பட்ட மத்திய அமெரிக்காவின் முதலாவது நாடு எது? ஸோ இதோட ஆன்சர் வந்து எல் சல்வேடார். இது வந்து மத்திய அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நாடு. ஓகே, அடுத்ததாக 13th கொஸ்டின், பின்வரும் எந்த ஆண்டு சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது? இதோட ஆன்சர் வந்து 2023. ஸோ 2023 வந்து சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக 14th கொஸ்டின், பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஹர்ஷல் கிப்ஸ், யுவராஜ் சிங், சச்சின் டெண்டுல்கர், கீரன் பொல்லார்டு. ஸோ இதில் பொருந்தாத ஒன்று தான் கேட்டிருக்காங்க. சில ஆட் மேன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டோம்னா இதில் வந்து சச்சின் டெண்டுல்கர். ஸோ இதுதான் இதில் பொருந்தாத ஒன்று. ஓகே, அடுத்ததாக 15th கொஸ்டின், பின்வரும் எந்த நாடு உலகில் முதலாவது ஆர்க்டிக் கண்காணிப்பு செயற்கைக்கோளை செலுத்தியுள்ளது?
பின்வரும் எந்த நாடு உலகில் முதலாவது ஆர்க்டிக் கண்காணிப்பு செயற்கைக்கோளை செலுத்தியுள்ளது? இதோட ஆன்சர் வந்து ரஷ்யா. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பின்வரும் எந்த மாநிலம் தனியார் துறையில் 75% இடஒதுக்கீடு முறையை ஏற்படுத்தியுள்ளது? ஸோ தனியார் துறையில் 75% இடஒதுக்கீடு முறையை ஏற்படுத்தியுள்ளது எது அப்படின்னா, ஸோ எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து ஹரியானா. ஓகே, அடுத்ததா 17th கொஸ்டின். ஹூருன் உலக செல்வந்தர்கள் பட்டியலில் அதிக எண்ணிக்கையிலான செல்வந்தர்களை கொண்டு முன்னிலை வகிக்கும் நாடு எது? ஸோ அதிக எண்ணிக்கையிலான செல்வந்தர்களை கொண்டு முன்னிலை வகிக்கும் நாடு வந்து சீனா. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், இந்த ஹூருன் உலக செல்வந்தர் பட்டியலில் வந்து முதல் பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு உருவெடுத்தவர் யார் அப்படின்னா எலான் மாஸ்க். அதே மாதிரி இந்த பட்டியல், இந்த ஹூருன் உலக செல்வந்தர் பட்டியலில் வந்து அதிக எண்ணிக்கையிலான செல்வந்தர்களை கொண்டு முன்னிலை வகிக்கும் நாடு எது அப்படின்னா சீனா. ஓகே, அடுத்த 18th கொஸ்டின். சிவப்பு அரிசியானது பின்வரும் எந்த மாநிலத்தில் வளர்க்கப்படுகின்றது? சிவப்பு அரிசி வந்து எந்த மாநிலத்தில் வந்து வளர்க்குறாங்க அப்படின்னா அஸ்ஸாமில் வந்து அதை வளர்க்குறாங்க. ஓகே, அடுத்ததான் 19th கொஸ்டின். உலகில் மிக குறைவாக உணவு வீணாக்க கழிவுகளை உருவாக்கும் நாடு எது? உலகில் மிக குறைவாக உணவு வீணாக்க கழிவுகளை உருவாக்கும் நாடு வந்து ஆஸ்திரியா. ஓகே, அடுத்ததாக 20th கொஸ்டின். இந்தியா மற்றும் ஆசியாவின் முதலாவது தேசிய ஓங்கில் ஆராய்ச்சி மையமானது பின்வரும் எந்த நகரில் அமைக்கப்பட உள்ளது? இந்தியா மற்றும் ஆசியாவின் முதலாவது தேசிய ஓங்கில் ஆராய்ச்சி மையம், அதாவது நேஷனல் டால்ஃபின் ரிசர்ச் சென்டர், பின்வரும் எந்த நகரில் அமைக்கப்பட உள்ளது? ஸோ இதோட ஆன்சர் வந்து பாட்னா. ஓகே, அடுத்த கொஸ்டின். நாட்டில் உள்ள மிகப்பெரிய தொலைநோக்கி எது? மிகப்பெரிய தொலைநோக்கி எது அப்படின்னா தேவஸ்தல் ஒளியியல் தொலைநோக்கி, ஆப்டிக்கல் டெலஸ்கோப். தேவஸ்தல் ஆப்டிக்கல் டெலஸ்கோப் இதுதான் நாட்டிலே இருக்கிற மிகப்பெரிய தொலைநோக்கி. ஓகே, அடுத்ததான் 22nd கொஸ்டின். பின்வரும் எந்த நகரில் 3வது உலக திருக்குறள் மாநாடானது நடத்தப்பட்டது? இதோட ஆன்சர் வந்து தஞ்சாவூர். ஓகே, அடுத்த கொஸ்டின். பின்வரும் எந்த மாவட்டம் பிரதான் மந்திரி கிசான் விருதை பெற்றுள்ளது? பிரதான் மந்திரி கிசான் விருதை பெற்ற மாவட்டம் எது அப்படின்னா நெல்லூர். ஓகே, அடுத்ததா 24th கொஸ்டின். சமீபத்தில் இமாலய மலையாடு என்ற விலங்கானது முதன்முறையாக எங்கு காணப்பட்டது? ஸோ இமாலய மலையாடு என்ற விலங்கானது முதல் முறையாக எங்கு காணப்பட்டது அப்படின்னா அஸ்ஸாமில் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த இமாலய மலையாடு. இங்கிலீஷில் வந்து ஹிமாலயன் செரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு அஸ்ஸாமில் தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக லாஸ்ட் கொஸ்டின். 2021ஆம் ஆண்டு பொருளாதார சுதந்திர குறியீட்டில் முதலிடத்தை பிடித்துள்ள நாடு எது? ஸோ 2021 இந்த வருஷத்துக்கு உண்டான பொருளாதார சுதந்திர குறியீட்டில் முதலிடத்தை பிடித்துள்ள நாடு எது அப்படின்னா சிங்கப்பூர். ஓகே, ஸோ மார்ச் மாதத்துக்கு உண்டான பார்ட் 2 வீடியோ 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் ஷைன் வே மெட்டீரியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆல் த பெஸ்ட்.